வல்லவன் வகுத்ததுதான் வழி என்று சொன்னான். யார் இதில் வலிமை உள்ளவன் எவனோ அவன் தான். பணம் உள்ளவன் எவனோ அவன் தான். செல்வாக்கு உள்ளவன் எவனோ அவன் சொல்றதுதான் நியாயம். எவனுக்கு பேச்சு திறமை இருக்குதோ அவன் தான் நியாயம். பேச்சு திறமை உள்ளவன் நியாயவாதி. பணம் உள்ளவன் செல்வாக்கு உள்ளவன் நியாயாதிபதி. வல்லவன் வகுத்தது வழி என்று போகிற காலத்தில் ராஜா இல்லை. நாமும் அப்படி இராதபடி திருச்சபையில் ஆமென் ஸ்தோத்திரம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து கனப்படுத்தப்படுவாரானால், ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து ஆமென் உயர்த்தப்படுவாரானால், அவருக்கு எல்லாரும் தலை முதல் வால் வரை கிறிஸ்து ராஜாவுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால், அவருக்கு இணங்கி செல்வோமானால் ஆசீர்வதிக்கப்படுவோம். காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே. காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே. இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தர் உமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே. இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தர் உமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே. உங்க கிருபை எனக்கு போதும், புது வேலனை எனக்கு தாரும். 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 காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே. இயேசு அப்பா கிருபை மட்டும் என்னோடு இருந்ததாலே, இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் அழிந்து போகல நானே. இயேசு அப்பா கிருபை மட்டும் என்னோடு இருந்ததாலே, இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் அழிந்து போகல நானே. என் பலவீன நாளிலும் உம்மை நம்பி நடந்ததனாலே, என் பலவீன நாளிலும் உம்மை நம்பி நடந்ததனாலே, என் பாதம் கள்ளில் இடராமல் தூக்கி சுமப்பவர் நீரே. என் பாதம் கள்ளில் இடராமல் தூக்கி சுமப்பவர் நீரே. உங்க கிருபை எனக்கு போதும், புது வேலனை எனக்கு தாரும். 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 நியாயாதிபதி புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். சர்வ குழப்பம் சர்வநாசம். ஏற்கனவே பாருங்க எல்லாம் குழப்பமாக போயிடுச்சு. அப்போ என்ன நடந்திருக்குன்னு நேற்று ஒன்று, இவங்க எல்லாரும் போய் கேட்ட விஷயத்தில் அவன் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்குன்னு போச்சு. கேட்ட விஷயத்தில் கொஞ்சம் அந்த பென்யமீனர் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு சரிப்பா தப்பு நடந்து போச்சு கொஞ்சம் விடுங்கன்னோ, அல்லது அவனை ஒப்பு கொடுத்தோ, அல்லது ஏதோ நடந்திருக்க வேண்டியது எதிர்த்து வந்தாங்க, யுத்தம் பண்ணாங்க, கடைசியில் அவங்க வீணா சாவு. இதில் 26,000 பேர் தான் மொத்தம் பென்யமீன். அதில் 26,000 25,000 கொண்டு போட்டாங்க. 400 செதறி போச்சு, 600 மிச்சமாச்சு. இப்போ இவங்க 1வது வசனத்தில் ரொம்ப இப்போ எமோஷன் தான் ரொம்ப இருக்குது. எமோஷன்னா அது என்ன சொல்கிறோன்னா, உணர்ச்சி வசப்பட்டு கூடினாங்க, உணர்வடையலை. ஏன் என்னத்துக்கு இந்த 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 நம்ம எப்போவுமே பிரச்சனை வந்த உடனே ஆத்திரப்பட்டு நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சிடறதுக்கு பதிலாக அவசரப்படாமல் ஏன் எதுக்கு எங்கே தப்பு நடந்ததுன்னு அன்னைக்கு விழுந்தான் கிடந்தான் பார்த்தீங்களா? யார்? யோசுவால ஒரு 30 பேர் செத்து போயிட்டாங்க. 30 பேர் செத்த உடனே தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு அந்த 7ஆம் அதிகாரத்தில் குப்புற விழுந்து ஆண்டவரேன்னு கதறினான் பார்த்தீங்களா யோசுவா? அப்போ எங்கே பிரச்சனைன்னு ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ அந்த ஆகான கல்லெறிஞ்சு கொண்டு அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செஞ்சாங்க பார்த்தீங்களா? அப்புறம் வெற்றி மேலே வெற்றி அடைஞ்சாங்க பார்த்தீங்களா? அப்படி நடந்திருக்க வேண்டியது இங்கே உணர்வடையாமல் உணர்ச்சி வசப்பட்டதுனால எல்லாம் கெட்டு போச்சு. எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? சாயங்காலம் மட்டும் ஓன்னு அழுகுறாங்க. 2ஆம் வசனத்தில் எதுக்கு அழுகுறாங்கன்னா, அங்கே வசனம் பாருங்க, ஓன்னு அழுகுறாங்க. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேல் ஒரு கோத்திரம் குறைஞ்சு போகத்தக்கதாக இஸ்ரவேல் இந்த காரியம் நேரிட்டது என்ன? அழுகுறாங்க. ஐயோ, எங்கள் சகோதரனை நாங்கள் ஆமாம் இப்படி இழந்துட்டோமே,
எங்கள் சகோதரன் மேலே நாங்கள் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டோமே, எங்கள் சகோதரன் நாங்கள் கொண்டு போட்டோமே. எல்லாம் அழுகுறாங்க. எதுக்கு? கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் எங்கே பிரச்சனை வந்துச்சுன்னு பென்யமீனரும் உணர்ந்துருக்கணும். இந்த மற்ற 11 கோத்திரமும் உணர்ந்திருந்தா, ஜெபிச்சிருந்தா, கொஞ்சம் எச்சரிக்கையாய் பொறுமையாக இருந்திருந்தா, நடவடிக்கை எடுப்பதில் அவசரம் காட்டாமல் இருந்திருந்தா, அவன் உணர்ச்சி வசப்பட்டு காரியங்களுக்கு கோபத்தில் அவன் பட்டயத்தை எடுக்காமல் இருந்திருந்தா காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இப்போ ஓன்னு அழுகுறாங்க உட்காந்து. ஐயோ நடந்து போச்சு. அப்புறம் மறுநாள் எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, சர்வாங்க தகனப்படி செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எங்களை மன்னியுமாப்பா. அப்போ வராதவன் நிச்சயமே கொலை செய்யப்படாதுன்னு ஒரு பெரிய ஆணை இட்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் கூடின போது இஸ்ரவேல் கோத்திரங்கள்லேருந்து வராத போன யாருன்னு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரித்து இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதர பென்யமீனை நினச்சி மனசாகப்பட்டு, ஐயோ ஒரு கோத்திரம் போயிடுச்சே, ஒரு 600 பேர் தானே மிச்சம் இருப்பான்னு போல தெரியுது, எத்தனை பேர் எண்ணிக்கை தெரில, எவ்வளோ பேர் காணாமல் போச்சே, என்ன பண்ணலான்னு. அதுக்கப்புறம் சமாதானத்துக்கெலாம் பேசியிருக்காங்க. அப்புறம் சாரிங்கன்னு இருப்பாங்க. என்னத்தை சாரி சொல்ல, 25 கொண்டு போட்டாங்களே சரின்னு சொல்லிட்டு இதில் மீதி இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு இனிமேல் யாரும் அவனை வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டோம், யாரும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை யாருக்கும் அவன் கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டோம், அவ்வளோதான், இனி அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆணை இட்டுட்டாங்களாம். கேட்குறாங்க என்ன பண்ணலான்னு பேசுகிறாங்க. உடனே இப்பவும் குழப்பம் பாருங்கள். இப்போ அங்கேயாவது ஒரு உணர்வடையணும்னா இல்லை. உடனே யாரெல்லாம் வரலன்னு விசாரிக்கிறாங்க. கீலேயாத்தின் யாபேசின் மனுஷர் வரலன்னு கேள்விப்படுறாங்க. இந்த யாபேசி யார்? ஒரு காலத்தில் ஆண்டவரே அவன் சோத்திரம் கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க, நெல்லையை பெரிதாக்கும், இப்படி கரை என்னோட இருக்குன்னு ஜெபிச்சான அந்த யாபேசு. அவன் கூட்டம் வரல. அவன் கூட்டம் வரலன்னு வாங்கப்பா அவனை 2ல் 1 பண்ணிவிடணும். அடுத்தால பட்டயத்தை தூக்கிட்டு அடுத்தால கொல்ல போகிறான். யாரை போய் கொல்ல போகிறாங்க பாருங்கள். திரும்பவும் ஒரு யுத்தம். யாருக்கு விரோதமாக? தங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாக போய் அங்கே போயிட்டு ஒரு 12,000 பேரை கொண்டு போட்டாங்க. பலவான்கள், யாபேசின் மனுஷர் இல்லை. ஓ காட், நம்ம கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா நம்ம நீங்கள் கடித்து பட்சிப்பீர்களானால் நீங்கள் அழிந்து போவீர்கள். கலாத்தியரில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நம்ம இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒருத்தன் யார் வரல எவரு வரல அப்படி பட்டயத்தை கையில் எடுக்காதீங்க. பட்டயத்தை கீழே போடுங்கள், தீவெட்டியை கையில் எடுங்கள். ஊராவா ஷீகாந்தராபா உலகிலாத நம ஷரபா. பட்டயத்தை கீழே போடுங்க, தீவெட்டியை கையில் எடுங்க. கிருபையை தூக்குங்க. நீதி வேணும் தான், இரக்கத்தை எடுங்க. நீதி வேணும், நியாயப்பிரமாணம் வேணும், கிருபையை எடுங்க. பட்டயம் அல்ல, தீவெட்டி எடுத்து கீலேயாத்தில் உள்ள யாபேசி குடிகள் எல்லாம் கொண்டு கடைசியில் அவ்வளோ பேரும் 12,000 பேரை கொண்டு போட்டாங்களா. ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டயங்களுக்கெல்லாம் வெட்டிடுறாங்களா. 11ஆம் வசனம், சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரை அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி கொண்டுட்டாங்க. கடைசியில் புருஷனை அறியாத கல்யாணம் கட்டாத ஒரு 400 பொம்பளை பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, கன்னி பெண் வாலிப பிள்ளைங்க கிடச்சிருக்காங்க. அதை கொண்டு வந்து சீலோவில் இருக்கிற பாளையத்தை கொண்டு வந்து அந்த ரிமோன் கண்மலையில் இருக்கிறதான அவங்களோட பேசி, அப்பா நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு அவங்களோட பேச, சமாதானம் போச்சா, தப்பு தான்ப்பா நடந்து போச்சு, சரி நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சி வந்திருக்கலாம், நாங்களும் அவசரப்பட்டுட்டோம், நீங்களும் அதுக்கு கொஞ்சம் கீழ்ப்படியாமல் போயிட்டீங்க, உங்களுடைய கீழ்ப்படியாமல் எங்களுடைய ஆத்திரம், நம்ம ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி சகோதரர்கள், நாம் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான், சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஒரு 400 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்யாணம் கட்டிக்குவாங்க, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? 600 பேர் இருக்கிறோம் ஐயா. சரி இந்த 400 பேர் கல்யாணம் கட்டுங்க, இன்னொரு 200 பேரை என்ன செய்ய, ஒரு பிளப்பு உண்டாகி போச்சே அப்படின்னு பென்யமீனுக்காக மனஸ்தாபப்படுறாங்க. தயவுசெய்து நீங்கள் இன்றைக்கி ஒரு நிலைங்க யார் மேலேயாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் மேலே, தவறு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்ததானா மீதி இருக்கிறவங்க எப்படி என்ன நடக்குங்கிறத யோசிச்சுப்பாங்க. நான் அதை ரொம்ப யோசிப்பேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நடவடிக்கை எடுங்க பாஸ்டர், நடவடிக்கை எடுங்கம்பாங்க. சில இடங்களில் நான் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கும்போது அநேகர் என்னை பார்த்து சொல்லுவார்கள், ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து ஆகணும், நீங்கள் சரியாக இருங்க, வெட்டு 1 துண்டு 2ன்னு இருங்கன்பாங்க. நான் போதெல்லாம் நான் இந்த வேத பகுதியை நான் நினைச்சு கொள்வேன். ஒரு நம்முடைய சகோதரர் அல்லவா, அவங்க அவங்களுக்கு திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும், திருந்தாமலே போயிடுறாங்க. ஆமாம்,
ஆனால் கர்த்தர் ஏன் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறாருங்கிறதையும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிற விஷயங்கள் அதில் இருக்குது. லீடர்ஸாக இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஆமாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உன் சகோதரன் தானே, ஆனால் அவனும் உணர்வடையணும். அவன் உணர்வடைய மாட்டான். அவன் எதிர்த்து நிற்கிறான். அவன் நான் என்ன தப்பு பண்ணேங்கிறான், என் தப்பை நிரூபிங்கிறான். நீங்க செஞ்ச தப்பபடியா நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேங்கிறான். அவனை போய் என்ன பண்ணேன்னு தெரியல. நம்மளை அவன் நடவடிக்கை எடுத்து பாருங்கிறான். நடவடிக்கை எடுங்க, அவன் மேலே என் மேலே நடவடிக்கை எடுங்கிறான். பொறுமையாக இருப்பான். அவன் தெரியாமல் பேசுகிறான். இங்கே கடைசியில் 400 கொடுத்துட்டேன், 200க்கு அவங்க அடுத்த ஒரு சர்வ குழப்பம். அடுத்து என்ன சொல்கிறான், ஆமாம் சீலோவில் வருடந்தோறும் பண்டிகை கொண்டாடுறதுக்கு பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் வருவாங்க. அவன்கிட்ட சொல்லிட்டானே, எப்போ பொம்பளை பிள்ளைங்களாம் வருவாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, திராட்சை தோட்டங்கள்லேருந்து எல்லாம் ஒழிஞ்சு கிடந்து ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களும் பிடிச்சிட்டு போயிடும். உங்களுக்கு தேவையான 200 பேர் இருக்கீங்களே, 200 பேருக்கு உங்களை பொம்பளை பிள்ளைகளை பிடிச்சிட்டு போய் கல்யாணம் கட்டாத பிள்ளைகளை பிடிச்சிட்டு போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கல்யாணம் கட்டி வச்சுக்கோங்க. நாங்கள் அவங்க அப்பா அம்மா வந்து என் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டானேன்னா, எப்போ நம்ம இப்போ ஆணையிட்டின்படி நீயா கொடுக்கல, அவங்கள எடுத்துக்கிட்டான், சரி போ, நம்ம குடும்பம் தானே அப்படின்னு இது ஒரு நியாயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். எல்லாம் காரணம் யோசுவாவை போலவும் யோசுவா காலத்து மூப்பொருளை போலவும் தேவ சமூகத்தில் விழுந்து தலையின் மேலே புழுதியையும் குப்பையும் போட்டுக்கொண்டு ஏன் இப்படி எங்கள் சபையில் நடக்கிறது, ஏன் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, ஏன் இப்படிப்பட்டதான ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ஒழுக்கக்கேடும் சீர்கேடும் ஏன் ஆண்டவரே நடந்தது, ஏன் எங்களுக்குள்ளே தோல்வி வந்தது என்று கதறி ஜெபித்திருந்தால் கர்த்தர் காமிச்சிருந்திருப்பாரு. சரிப்படுத்த வேண்டிய விஷயத்தில் சரிப்படுத்தி இருந்திருப்பாரு. இந்த ஆகான் சரி பண்ணுவதற்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தார். நீங்கள் அந்த பகுதியை நம்ம திரும்ப போய் வாய்ப்பு இருந்தால் யோசுவா எவ்வளோ ஏழை வாசிப்பார், வாய்ப்பெல்லாம் கொடுத்தார். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் கடினப்பட்டு போனதுனால அவன் மாத்திரம் பாதிக்கப்பட்டான். சபையாருக்கு எந்த பாதிப்பும் வரல. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இல்லைன்னா ஆகானுடையதான அந்த கோத்திரத்துக்கு விரோதமாக இந்த மாதிரி யுத்தம் பண்ணியிருப்பாங்க. கோத்திரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாமல், அவன் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாமல் தனிநபர் பாதிக்கப்பட்டான். அவன் மற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவன் கர்த்தர் செய்வார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? 25ஆம் வசனம் சேர்ந்து வாசித்துருங்க நிற்கிறவங்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். வல்லவன் வகுத்தது தான் வழி என்று சொன்னான். யார் இதில் வலிமை உள்ளவன் எவனோ அவன் தான், பணம் உள்ளவன் எவனோ அவன் தான், செல்வாக்கு உள்ளவன் எவனோ அவன் சொல்றதுதான் நியாயம். எவனுக்கு பேச்சு திறமை இருக்குதோ அவன் தான் நியாயம். பேச்சு திறமை உள்ளவன் நியாயவாதி, பணம் உள்ளவன் செல்வாக்குள்ளவன் நியாயாதிபதி. வல்லவன் வகுத்தது வழி என்று போகிற காலத்தில் ராஜா இல்லை. நாமும் அப்படி இராதபடி திருச்சபையில் ஆமென் ஸ்தோத்திரம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து கனப்படுத்தப்படுவாரானால், ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து ஆமென் உயர்த்தப்படுவாரானால், அவருக்கு எல்லாரும் தலை முதல் வால் வரை கிறிஸ்து ராஜாவுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால், அவருக்கு இணங்கி செல்வோமானால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் bless you. நியாயாதிபதிகள் 21வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 21வது அதிகாரத்தில் இதில் ஆரம்பத்துலேருந்தே சொல்லப்படுகிறதான காரியத்தை மறந்துடக்கூடாது. அந்நாளிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஆமாம், இயேசு ராஜா அங்கே இல்லை. தேவாதி தேவன் அங்கே அவருடைய ஆளுகைக்கு தங்களை என்ன செய்யலை, உட்படுத்தவில்லை. ஆகையினால என்ன செய்தாங்க, ஆமாம் தன் மனம் போன போக்கில் என்ன செய்யிட்டாங்க, நம்ம கண் போன போக்கில் என்ன செய்யிட்டாங்க, போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். இதில் பென்யமீனர் 600 பேர் மிஞ்சினாங்க. அவர்களுக்கு திரும்ப அந்த பென்யமீன் கோத்திரம் அழிந்து போகக்கூடாது. ஆகையினால என்ன செய்தாங்க, ஒரு 600 பெண்களை தேடி கொடுத்த சம்பவத்தை நம்ம இதில் பார்க்குறோம். இதில் நம்ம இது எதுவுமே அவங்க செய்தது இதை மாதிரி தான் செய்யணும் அப்படின்றதுக்கு நமக்கு ரோல் மாடல் அல்ல. இது நடந்த சம்பவத்தை அதில் என்ன செய்யப்பட்டிருக்குது, பென்யமீனருக்கு எப்படி அவங்க ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிது, அவங்களுடைய எண்ணிக்கை எப்படி குறைஞ்சதுங்கிறதுக்கு ஒரு அதுக்கு எவிடன்ஸ் நமக்கு இதில் நம்ம பார்க்குறோம். மற்றபடி ஒன்றும் நம்ம இதில் சொல்லுவதற்கு, நியாயமாய் சொல்வதற்கு இதில் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த நாளில்
ஆமென். நம்முடையதான கோத்திரம் அழியாதபடிக்கு பார்த்துக்கொள்ளணும். நம்முடைய குடும்பம் அழியாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? திறப்பிலே நிற்கணும். நம்முடையதான ஜனங்கள் என்ன செய்திடக்கூடாது, ஆமாம், கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையை நமக்கு கர்த்தர் தந்தருள்வாராக. நம்முடையதான சமுதாயத்துக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்வோம்? திறப்பில் நிற்போம். ஆமென். யாரும் நல்லவங்க இல்லை, ஆனாலும் ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்வோம்? செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? அப்பா, இரக்கமும் கிருபையும் நிறைந்ததான எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளிலும் அப்பா நாங்கள் இதில் மற்ற கோத்திரத்தார் எல்லாம் சேர்ந்து அப்போ அந்த பென்யமீன் கோத்திரத்தை அப்போ அதன் மேலே ஒரு அக்கறையுடையவர்களாக காணப்பட்ட சம்பவத்தை நாங்கள் இதில் பார்க்குறோம். எங்களுடைய ஜனங்களும் அழிந்து போகாதபடிக்கு பாவத்தின் வஞ்சனையினால் அப்பா அவர்கள் ஆமெனப்பா கெட்டு போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் மேலே அக்கறையுடையவர்களாக காணப்பட உதவிச்சீங்க. அப்பா ஸ்தோத்திர நித்திய ராஜ்யத்துக்கு ஆமெனப்பா தகுதியுடையவர்களாக மாற்றுங்க. அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய முயற்சி எடுக்க அப்பா எங்களுடைய ஜனங்கள் அழியாமல் காக்கப்படவும் ஆமெனப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய சன்னிதானத்தில் சேர்க்கப்படவும் நாங்கள் முயற்சி எடுக்க, அவர்களுடையதான குடும்பங்கள் தழைத்தோங்க பண்ண நாங்கள் கர்த்தாவே எங்களால் ஆமெனப்பா முயற்சிகளை செய்து அவர்களை காப்பாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களுக்கு ஆமெனப்பா மற்ற எல்லாவற்றை காட்டிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆமென் இந்த சுவிசேஷம் இல்லாததுனால அப்பா அவனுடைய கிருபை இல்லாததுனால ஜனங்கள் எல்லாம் பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை கர்த்தாவே மீட்டெடுக்கிறதான அந்த சுவிசேஷத்தை எங்கள் கையில் கொடுத்துருக்குறீங்கப்பா. நாங்கள் அவர்களை கர்த்தாவே ஆமென் எப்படியாவது அவங்களுதான சந்ததி ஒரு சந்ததி உண்டு, தலைமுறையாக அப்பா அது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தா உண்மை சேவிக்கிற ஒரு சந்ததியை நாங்கள் இந்த பூமியில் உருவாக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.